ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் நாங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் செய்ய போகிறார், நமக்கு இரண்டத்தனையாய் பதில் கொடுக்க போகிறார். நீங்கள் பார்த்த அவமானத்திற்கு ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் இழந்தீர்களோ, எந்தெந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்ததோ, ஆண்டவர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் அது மட்டுமல்ல, அதற்கு 2 மடங்கு கர்த்தர் தருவேன் என்று. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை சீக்கிரமாய் நம்முடைய கண்கள் காண போகிறது. நீங்கள் ஜெபிக்கிற காரியம் ஒரு காரியம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறது. ஆமென். 2 மடங்கு கர்த்தர் தருவேன் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பிள்ளை அப்படின்னு ஒண்ணு கேட்டா பிள்ளையை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, பிள்ளைகளை கொடுக்கிற கர்த்தர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தருவார். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு நீங்கள் வெட்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இரண்டத்தனையாய் கர்த்தர் பதில் தருவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னொரு மடங்கு, இன்னொரு மடங்கு, 1% அல்ல, 2% அல்ல, கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நமக்கு இன்னொரு மடங்கு நான் உனக்கு தருவேன் என்று. ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தினுடைய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இரண்டத்தனையாய், அடுத்து லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, 2 மடங்கு, 2 மடங்கு. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் சம்பளம் இல்லைன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம்னா உங்களுக்கு 11,000 12,000 அப்படின்றது மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா கர்த்தர் நமக்கு கிருபை வைப்பாரானால், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரானால், அப்படியே இன்னொரு மடங்கு ஆண்டவரால் நமக்கு தருவதற்கு லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம். இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். உன் வெட்கத்திற்கு பதிலாக ஆமென் இரண்டத்தனையாய் பலன் கொடுக்கிறவர், இரண்டத்தனையாய் பலன் கொடுக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 61வது அப்படின்னா ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த 61வது அதிகாரத்திலே ஆண்டவர் 3 விதமான அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 3 விதமான அபிஷேகம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து போக போறோம். முதலாவதாக 61வது அதிகாரம், ஏசாயா 61வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1வது வசனத்தை, 61ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் தெளிவாய் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்ட
கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அப்போ இந்த இடத்துல முதலாவதாக இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகத்தை. லாஸ்ட்ல வாசிக்கும் போது கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தர விரும்புறாரு. என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, சொல்லுகிற அபிஷேகம், அறிவிக்கிற அபிஷேகம், பேசுகிற அபிஷேகம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது தேவையான ஒன்று. நான் நம்புகிறேன் வருகிற ஆண்டு நம்மளை கர்த்தர் எப்படி நிரப்ப போறாருன்னா, நம்முடைய வாயினுடைய வார்த்தையை கர்த்தர் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆண்டவர் மாற்ற போறார். உங்களுடைய வாய்களை திறந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அறிவிக்க போகிறோம். அதுவும் எப்படி அறிவிக்க போறோம்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை அறிவிக்க போகிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க போகிறோம். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை அறிவிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய நாவுகளை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவரே, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஏசாயாவினுடைய நாவை ஆண்டவர் தொடரார். அது வரைக்கும் பேச அறியாதவனாயிருந்தான், எதையும் சொல்ல தெரியாதவனாயிருந்தான், அசுத்த உதடுள்ளவனாயிருந்தான். ஆனா ஆண்டவர் நாவை தொட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். எனக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தர்றாரு. என்ன அபிஷேகத்தை தர்றாருன்னா, எனக்கு அறிவிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் என் நாவிலே வைக்க போகிறார். இனி உங்களுடைய வாய் நகைப்பினால் நிரம்ப போகிறது. உங்க வாயிலிருந்து விடுதலையான வார்த்தையை கர்த்தர் அனுப்ப போகிறார். உங்க வாயினுடைய வார்த்தை நிறைய பேரை கட்டி எழுப்ப போகிறது. கர்த்தர் உங்க வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு உங்க வாயிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகும்போது அந்த வார்த்தை அநேகரை தட்டி எழுப்ப போகிறது. நொறுங்குண்டவருடைய காயங்களை, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நொறுங்குண்டவருடைய காயங்களை கட்ட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? இந்த அபிஷேகம் நம்ம எல்லார் மேலையும் இருக்கணும். என்ன அபிஷேகத்தை ஆண்டவர் தர்றாருன்னா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. ஃபர்ஸ்ட் நம்மோட ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஏசாயாவில் ஆண்டவர் வைத்திருக்கிற 3 விதமான அபிஷேகம். ஒன்று அறிவிக்கிற அபிஷேகம், பேசுகிற அபிஷேகம். ஆமென். மோசே ஆண்டவரிடத்துல சொல்கிறார், ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்பா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னுடைய வாயோடு இருந்து பேச வேண்டியதை உனக்கு சொல்லி தருவேன். நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணது வாயிலையா இருக்கலாம். நம்முடைய வாயின் வார்த்தைகளால நம்ம நிறைய பேர் இழந்திருக்கலாம், நிறைய சிக்குண்டு இருக்கலாம். பேசிட்டு அதுக்கப்புறம் இப்படி பேசினேன்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுத்திருக்கலாம். இப்படி நாம் பேசி இருக்க கூடாதுன்னு நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லலாம். ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு என்ன தர போறாருன்னா, என்னுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் அதிசயமாய் மாற்றி அறிவிக்கிற அபிஷேகத்தை தருவார். ஆமென். நம்புறவங்க ஜெபிச்சுட்டு அப்பா இந்த கிருபை கர்த்தர் எனக்கு தரணும்னு சொல்லி முழு பலத்தோடு இயேசுவே, இப்பொழுது அந்த அறிவிக்கிற அபிஷேகம் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு போய் நொறுங்குண்டவர்களை சரிப்படுத்தணும், சிறுமைப்பட்டவர்களை சரி பண்ணணும், சிறையா இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கணும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் இப்போ என் வாயில நீர் தர போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க அப்பா, அந்த கிருபையினால் இறங்குவீராக. அந்த மாதிரி ஒரு வாயின் வார்த்தையை கர்த்தர் இப்பொழுது எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்க வாயினுடைய வார்த்தை யாரையும் உடைச்சிடக்கூடாது. உங்க வாயினுடைய வார்த்தை யாரையும் நிர்மூலமாக்க கூடாது. அதற்கு மாறாக உங்க வாயினுடைய வார்த்தை என்ன பண்ணணும்னா, நிறைய பேரை கட்டி எழுப்பணும். ஆமென். வேதத்துல காலேப், ஜோஷுவா இவங்க 2 பேரிடத்திலையும் இருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அத்தனை பேருடைய வாயின் வார்த்தையும் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணிட்டு அவர்களுக்குள்ள நிறைய அவிசுவாசத்தை கொண்டு வந்துருச்சு. அவங்க நிறைய பேர் ஆண்டவரை தூசிக்க ஆரம்பிச்சாங்க, கல்லெடுக்க ஆரம்பிச்சாங்க, விசுவாச வாழ்க்கையை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜோஷுவா, காலேப் அவங்க 2 பேருடைய வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்துகிற வார்த்தையா மாறினது. அப்போ இன்றைக்கு நம்ம அந்த வேவு பார்க்க போன அந்த 10 பேரை மாறி இருக்க கூடாது. யார மாறி இருக்கணும்னா, ஜோஷுவா, காலேப் போல நம்முடைய வாயின் வார்த்தைகள் அநேகரை கட்டுகிற வார்த்தைகளாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக.
ஜெபிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லலாம், இந்த அபிஷேகத்தை கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் என் நாவை கிருபையினால் அபிஷேகம் பண்ணினார். ஹalleluya. So number 2, இரண்டாவதாக இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல இரண்டாவது ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தராரு. அந்த அபிஷேகத்தை 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆமா துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களை போல் இருப்பார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சீயோனிலே ஆமென் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹalleluya. இந்த இடத்துல ஒரு அபிஷேகம் இருக்குது. என்ன அபிஷேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிறது மாதிரி ஒரு பவர் இருக்காமா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் நம் தலைமையில ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தர போறாரு. இந்த அபிஷேகம் யாருக்குள்ள இருந்த அபிஷேகம்னா, ஆண்டவருக்குள்ளே இருந்த அபிஷேகம். இது என்னன்னா, அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ற ஒரு ஸ்பிரிட். என்ன ஸ்பிரிட்? அட்மாஸ்பியரை மாற்றுகிற, அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஆவியானவர். அப்போ இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க? நான் சொல்றேன், இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல வைக்கணும். அது நெருக்கமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, நிறைய அழுகையான ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த இடத்துல நீங்க போய் உங்க பிரசன்ஸ் அந்த இடத்துல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழ்நிலை அப்படியே ரொம்ப அழகா நேர்த்தியாய் மாறுகிற அந்த இடத்துல சண்டை சரியாகணும். அந்த இடத்துல துயரப்படுகிறவர்கள் சீர்படுத்தப்படணும். அந்த இடத்துல சாம்பலுக்கு பதிலா சிங்காரம் வரணும். அந்த இடத்துல துயரத்திற்கு பதிலா ஆனந்த தைலம் வரணும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹalleluya. இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க இந்த வார்த்தையை நீங்க சாதாரணமா எடுத்துற கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் 3 விதமான அபிஷேகத்தை தர போறாரு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன சொல்ல போறாருன்னா, அறிவிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் தர போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி உங்க வாயிலிருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க நன்மையை அறிவிக்க போறீங்க, சந்தோஷத்தை அறிவிக்க போறீங்க, வெற்றியை அறிவிக்க போறீங்க. உங்க நாவை கர்த்தர் அக்னியாய் பயன்படுத்த போறாரு. உங்க வாயின் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறாரு. நீங்க ஆணை இடுகிறது நடக்கும். நீங்க சொல்லுகிற காரியம் வாய்க்கும். ஆமென். உங்க வாயின் வார்த்தைகளில கர்த்தர் ஒரு பெரிய பவரை நல்ல ஆமென் ஆமோதிக்கிறவர்கள். ஹalleluya. இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த வாயின் வார்த்தைகளை அப்படியே நிலைப்படுத்துவாராக. உங்க பிள்ளைகளை பற்றி நீங்க பேசுகிற காரியம் நடக்கும். உங்க வீட்டை குறித்து நீங்க பேசுகிற காரியம் நடக்கும். என்னுடைய வாயினுடைய வார்த்தையில அவ்வளவு பெரிய பவரை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் வைக்க போறாரு. ஹalleluya. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம்னா, என்னுடைய வாயை கொண்டு கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, பேசுகிறார், அறிவிக்கிறார். சோ இரண்டாவது இந்த இடத்துல ஒரு அபிஷேகம் இருக்குது. இது என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, அட்மாஸ்பியரை மாத்துகிற, அப்படின்னா சூழ்நிலையை மாத்துகிற. இந்த வசனத்துல கர்த்தர் அபிஷேகிக்கிறாரமா, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அடுத்து அவருடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். யார? இந்த இடத்துல யாருக்கு இந்த அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறது? 61வது இந்த ஏசாயா யாருக்கு, யார் மேல இந்த அபிஷேகம் இருக்குன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் மேல. இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னடையாளமா சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன ஆகமம் தான் இது. இந்த ஏசாயா 61 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற, இயேசுவை குறித்து எழுதி இருக்கிறது தான் இது. அப்போ இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யாருக்கும் இப்ப சொந்தம்
யாருக்கும் சொந்தம், இப்ப நமக்கும் சொந்தம். அந்த ஸ்பிரிட்டை அப்படியே கர்த்தர் எங்க வைக்க போறாருன்னா நமக்கு ஆண்டவர் வைக்க போகிறார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் என் மேல் இருக்கிறார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஆமென், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பிசாசுகள் பிடித்தவனும் பன்றிகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம மேல இருக்கிற இந்த அபிஷேகம் வந்து கர்த்தர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் அவ்வளவு அழகாய் கிருபையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இதற்கு முன்பாக நீங்க போய் நிற்கும் போது ஒரு சமாதான குறை வர்றது மாதிரிலாம் இருக்கலாம். நீ வந்தாதான் சண்டை வருது, நீ வந்தாதான் பிரச்சனை வருது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இனி ஒரு அபிஷேகத்தை உங்க மேல கர்த்தர் வைப்பார். அந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. நீங்க போய் நிற்கும் போது அந்த இடத்துல சமாதானம் வரும். நீங்க போய் அந்த இடத்துல நிற்கும், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க அந்த இடத்துல போய் நிற்கும் போது அந்த அட்மாஸ்பியரை கர்த்தர் ரொம்ப அழகா சேஞ்ச் பண்ணி கிருபையாய் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு இன்று தருவதற்கு கடந்து வந்திருக்கிறதற்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆவியானவரே கேளுங்க, எசப்பாட்ட கேளுங்க. அப்பா, அந்த அபிஷேகத்தை இப்பொழுது என் தலையின் மேல் நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எனக்குள்ளே இறங்குவீராக. ஆவியானவர் என்னை அந்த அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஆமென். நம்பர் 1, கர்த்தராகிய ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் அபிஷேகம் அறிவிக்கிற அபிஷேகம். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தராகிய ஆவியானவர் என்னை அபிஷேகிக்க போறார். எனக்கு கிடைக்கிற இரண்டாவது அபிஷேகம் சூழ்நிலைகளை மாற்றுகிற அபிஷேகம். நம்பர் 3, இன்னொரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. 61வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 61ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டப்படுவீர்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. சோ மூன்றாவதாக ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்கிற அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆசாரிய அபிஷேகத்தை தருகிறவர். அப்படின்னா மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தை தருகிறவர். நமக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்குரிய அபிஷேகத்தை தருகிறவர் கர்த்தர். இந்த 100 days ஜெபத்துல இந்த 79வது நாள் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு நான் அறிவிக்கிற அபிஷேகத்தை உனக்கு நான் தருவேன். அதே போல சூழ்நிலைகளை மாற்றுகிற அபிஷேகத்தை நான் உனக்கு தருவேன். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் என்கிற அபிஷேகத்தை கர்த்தர் தர வல்லவர். இனி தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். உங்கள் ஜெபம் ஊழியம் செய்யும், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஊழியம் செய்யும். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு பயன்படுத்த போகிறார். உங்க தலை மேல ஊழிய அபிஷேகம், ஆசாரியனுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. திறப்புல நிற்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல வைப்பாராக. ஜனங்களுக்காக ஜெபிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆசாரியனை போல ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு அபிஷேகம் கர்த்தர் என் மேல் வைக்கிறவர். ஹல்லேலூயா.
என்னை அபிஷேகிக்கிற கர்த்தர். ஆமென். இந்த 3 அபிஷேகங்களும் உங்க தலையின் மேல ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். நீங்க எத்தனை நாட்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டிருந்தாலும் அந்த வெட்கத்திற்கு 2 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். உங்க சொந்தங்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீங்கல்ல, அந்த சொந்தத்திற்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கு அதிசயத்தை செய்து அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார். நீங்க வெட்கப்பட்டு போன அதே தெருவில் ஆண்டவர் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்ட அந்த சொந்தக்காரர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி 2 மடங்கான அபிஷேகத்தை கர்த்தர் தந்து, ஆமென், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 மடங்கு பலனை கர்த்தர் தருவேன். நம்புறவங்க இன்னும் சத்தமாய் ஆமென் சொல்லி கரங்களை தட்டி, உங்க இருதயம் பயப்பட வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். இந்த வெட்கம், இந்த அவமானம், இந்த நிந்தை உங்களை அழிப்பதற்கு அல்ல. இந்த வெட்கத்தை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த அவமானத்தை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வெட்கம் உங்களை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல. இந்த வெட்கம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பதில் தருகிறவர். இந்த ஜபத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது. உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அன்னைக்கு வெட்கப்பட்ட மம்மி, ஆனா கர்த்தர் இன்னைக்கு 2 மடங்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளை பட்ட வெட்கத்திற்கு கர்த்தர் 2 மடங்கு பதில கர்த்தர் தருவார். உங்க குடும்பத்துல நீங்க அனுபவிச்ச வெட்கத்திற்கு ஆண்டவர் 2 மடங்கு பதில் தருவார். உங்களுடைய நிந்தைகளை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் இந்த 2 மடங்கு பலன், 2 ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதத்துல சிலருக்கு மட்டும் ஆண்டவர் பர்சனலா அவங்களுக்கு 2 மடங்கு கொடுத்திருக்கிறார். அந்த 2 மடங்கு கொடுத்த ஒரு 3 சம்பவங்களை நான் தியானிச்சு நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆமென். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்க போறோம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன், ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த பழைய ஏற்பாட்டுல ஒரு நியாயப்பிரமாணம் ஒண்ணு இருக்குது. இது என்ன நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல முதல் பிறக்கிற பிள்ளை அப்படின்னா சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு 10 பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் அந்த முதல் பிறந்திருந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு 2 ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நீங்க ஏசா யாக்கோபு என்கிறவர்களை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுத்தது. இந்த சேஷ்ட புத்திர பாகம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சொத்தை 3ஆ டிவைட் பண்ணுவாங்க. பொதுவா ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த சொத்தை 2ஆ தான் டிவைட் பண்ணுவாங்க. 2 பிள்ளைகளுக்கும் பாதி பாதி. ஆனா நியாயப்பிரமாணத்தின் காலத்துல 2 பிள்ளைகள் இருக்கும்போது சொத்தை 3ஆ டிவைட் பண்ணி மூத்தவனுடைய கையில என்ன பண்ணுவாங்கன்னா 2 பார்ட்டை கொடுத்துருவாங்க. மற்ற அடுத்த பிள்ளைகளுக்கு குறைவா தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். ஏன் அப்படி கிடைக்குது? எதுக்காக அந்த மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, பொதுவாக நம்ம ஊர்லயே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மூத்த அண்ணங்க எல்லாம், மூத்த அக்காங்க, இவங்க எல்லாம் மோஸ்ட்லி என்னவா தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொன்னா, மோஸ்ட்லி தியாகிகளா இருந்தேதான் ஆகணும். ஏன் அப்படின்னா, அடுத்து பிறக்கிற, இப்போ பாருங்க, நீங்க இந்த சத்தத்தை கேட்கறவங்க நிறைய பேர் மூத்த பிள்ளைங்களா இருப்பீங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க தான் உங்க அண்ணன் தம்பிக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, நீங்க தான் ரொம்ப விட்டு கொடுப்பீங்க. ஆனா அந்த இளைய பிள்ளைங்க எல்லாரும் அப்படி இல்லை. இளைய பிள்ளைங்க நிறைய பேர் பயங்கரமா சண்டித்தனம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சரி தம்பி தானே, தங்கச்சி தானே, அப்போ அவர்களுக்கு அறியாமலேயே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ அப்ப எதுக்கு மூத்தவனா பிறந்த, நீ எதுக்கு மூத்தவளா பிறந்த, நீ என்ன பாத்துக்க வேண்டியதானே, நீ தானே என்ன பாத்துக்கணும். ஒரு அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அவர்களால அந்த
பொறுப்பை சரியா செய்ய முடியாத போது அந்த குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு, அந்த குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போற பொறுப்பை யார் மேல அன்னைக்கு வச்சிருந்தாங்கன்னா இந்த மூத்த பிள்ளைகள் மேலதான் வச்சிருந்தாங்க. அவங்க தவறும் பட்சத்தில், அவர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை நடத்துறதுக்கு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவருடைய எதிர்காலத்திற்கான காரியத்தை கொடுக்கிறது. அதனால இந்த மூத்த பிள்ளைகளுக்கு 2 பங்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நமக்கு 2 பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். 2 பங்க, 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் எதற்கு நமக்கு தந்திருக்கிறார்னா, நாம் ஆளுகை செய்யும்படியாக, மற்றவர்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு 2 மடங்கு பலனை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம வாசித்த இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மூத்த பங்கு யாருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, ரூபன் என்கிற மனுஷனுக்கு போகணும். யாக்கோபனுடைய பிள்ளைகள் முதல் பிள்ளை யார் அப்படின்னு சொன்னா, முதல் பிள்ளை இந்த ரூபன். ஆனா ரூபன் ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம் அந்த வசனத்துல இருக்குது. இஸ்ரவேலின் முற்பிதா பிறந்த சேஷ்ட புத்திரன், ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ரூபனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இந்த சேஷ்ட புத்திரம் அப்படின்னா 2 ஆசீர்வாதம் இவனுக்கு கொடுக்கப்படாம இப்ப யாருக்கு போகுது அப்படின்னா, யோசேப்புக்கு போகுது. யோசேப்பினுடைய ஃபேமிலிக்கு போயிருச்சு. ஏன் யோசேப்பினுடைய ஃபேமிலிக்கு போச்சுன்னா, நீங்க வேதத்துல வாசிக்கும் போது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் பஞ்சம் பிழைப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்துவதற்கு கர்த்தர் யாரதான் தெரிஞ்சு கொண்டார்னா, யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவங்க எல்லாரும் பஞ்சத்திற்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அப்பா இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே இவன் கண்டிப்பா நம்மள பழி வாங்குவான்னு நினைச்சு பெரிய பெரிய ஆட்களை வச்சு யோசேப்பின் இடத்துல சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி அப்பா உயிரோட இருக்கும்போது நல்லா பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே யோசேப்பு எதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 டைம் அழுதுருக்கிறாரு. அதுல கடைசியா அவர் அழுதது எங்கதான் அழுதார் அப்படின்னா, இந்த இடத்துல தான் அழுதாரு. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் தன்னை புரிஞ்சுக்கல, நான் ஒரு அப்பா மாதிரி இருந்து எல்லாரையும் பார்த்துக்கிறேன்றத புரிஞ்சுக்கல உடனே யோசேப்புக்கு அழுக வந்துச்சு. அப்பதான் யோசேப்பு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி நான் உங்களை பழி வாங்க மாட்டேன், நீங்க நினைக்கிறது மாதிரி நான் உங்களை ஒன்றும் செய்ய போறது இல்லை, நான் உங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உன்னை நான் நன்றாய் பார்த்து கொள்ளுவேன், உங்களை எல்லாரையும் உங்க குடும்பத்தையும் நான் நன்றாய் பார்த்து கொள்ளுவேன். நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு சேஷ்ட புத்திரம் பாகம் என்கிற அந்த 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறாரு. அந்த ஆசீர்வாதம் எதற்கு சம்பந்தம்னா, முழு குடும்பத்தையும் முழு ஃபேமிலியையும் நடத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆமென் நம்மேல் ஊற்றுகிறார். வெகு சீக்கிரத்தில் உங்க ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் கர்த்தர் உங்களை தலைமைத்துவமா கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென். நீங்க கைட் பண்ற அளவிற்கு ஆண்டவர் உங்களை வல்லமையினால் நிரப்ப போகிறாரு. வசதிகளை கர்த்தர் தர போறாரு. யோசேப்பினுடைய குடும்பத்தை சேஷ்ட புத்திரமாக மாற்றின கர்த்தர் இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்க குடும்பத்தையே பார்க்கிற அளவிற்கு, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களை பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் முதற் தரமாய் முதன்மையான இடத்திலே பிந்தினோர் அநேகரை கர்த்தர் முந்த பண்ணி, கர்த்தர் உங்களை ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொண்டு வந்து நீங்க கையேந்துகிற நிலைமைகளை கர்த்தர் மாற்றி, ஆமென், நீங்கள் அடிபணிகிற நிலைமைகளை கர்த்தர் மாற்றி குடும்பத்தையே பார்க்கிற அளவிற்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் ஆமென் அந்த 2 மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் அந்த கிருபை கிடைக்கட்டும், அந்த கிருபை கிடைக்கட்டும். சொல்லுங்க, இயேசுவே அந்த கிருபை கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக வேதம் சொல்லுது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, யார் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறார்களோ, யார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது அவர்கள் தலையின் மேல் ஆமென் இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், எல்லாரும் என்ன சொல்லணும்னா, எங்க அம்மாவை நான் பார்த்துக்கணும், எங்க அப்பாவை நான் பார்த்துக்கணும், எங்களுடைய சகோதரங்களை நான் பார்த்துக்கணும். அதுக்காக உங்களை எடுத்துட்டு உங்களை நீங்க கஷ்டப்படுத்திட்டு உங்க ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லல. ஆனா அதே நேரத்தில் யோசேப்பை போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்க குடும்பத்தையே போஷிக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கிருபையால நிரப்புவாராக.
எத்தனை பேர் இதற்கு ஆசைப்படுறீங்க? நான் நம்புறேன் நிறைய தகப்பனும் தாயும் இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள். உங்க பிள்ளைகளை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு, 2 தனையா ஆசீர்வதிக்க போறாரு. அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற சம்பளம், அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற பதவி, அந்த பிள்ளை இருக்கிற பொசிஷன் உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையே மாற்ற போகிறது. உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலையே மாற்ற போகிறது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். சிலருக்கு நன்றி இழுக்காது. நீங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும்போது, பாஸ்டர் என் குடும்பத்துக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன், அண்ணன் தம்பிக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது யாருமே நிக்கல, நன்றி இல்லாதவங்க என் குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லலாம். ஆனா உண்மையா பிளஸிங் ஆசீர்வாதம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, 2 தனையான ஆசீர்வாதம் யார் கையில கொடுக்கப்படுது அப்படின்னா, யார் குடும்பத்தை நடத்துறாங்களோ அவர்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. ஆமென். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கடைக்கு ஜெபம் பண்றதுக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பிரான்ச் இந்த கடையினுடைய பிரான்ச் கடை 7 கடை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த 7 இடத்துல இருக்குன்னு சொன்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 7 இடத்துலயும் நீங்க ஒருத்தர் தான் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். கேட்ட உடனே இல்ல நான் ஒருத்தர் பார்க்கல, எனக்கு கூட பிறந்தவங்க 6 பேர், நான் மொத்தம் 7 பேர். நான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கும் போது நான் ஜெபம் பண்ண ஜெபம் என்னன்னா, யோசேப்பு போல என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன். எப்படி அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டா, இல்ல யோசேப்பு கடைசி பையனா இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் அவர் தான் பார்த்தாரு. அதே போல அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் அந்நிய நாட்டுல அவர் தான் ஆகாரம் கொடுத்தாரு, அவங்களுக்கு அவர் தான் தனியா தங்க வச்சாரு. அந்த அளவுக்கு யோசேப்பை ஏசப்பா ஆசீர்வதிச்சார்ல. அதனால ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், ஏசப்பா என்ன பிளஸ் பண்ணுங்க, என் குடும்பத்திற்கு நான் 3வது பிறந்தவனா இருந்தாலும் என் குடும்பத்துக்கு நான் என்னவா இருக்கணும்னா ஒரு யோசேப்பா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்படி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ 7 பிரான்ச் ஆரம்பிச்சு 7 பேருடைய கையில 6 பேருடைய கையிலையும் கொடுத்துட்டு இவர் மெயின் பிரான்ச்சை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்பா உங்களுக்கு வாழக்கூடிய வழியை நான் செஞ்சு தந்துட்டேன்ப்பா, இது எனக்கு இது வேணும்னு நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இதை தந்துட்டார் அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு சாட்சியை சொன்னார். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க 3வது பிறந்திருந்தாலும் 4வதாக பிறந்திருந்தாலும் கடைசியாக பிறந்திருந்தாலும் மூத்தவர்களாக பிறந்திருந்தாலும் உங்க கையில சேஷ்டபுத்திர பாகத்தை கர்த்தர் தரணும். உங்க கையில சேஷ்டபுத்திர பாகத்தை ஆண்டவர் தரணும். உங்க பிள்ளைகளுடைய கையில கர்த்தர் தரணும். ரெட்டிப்பான அந்த ஆசீர்வாதத்தை தரணும். உன் வெட்கத்திற்கு பதிலாய் 2 மடங்கு பலனை உனக்கு நான் தருவேன். நீங்க ஜெபிங்க, ஜெபிக்க ஜெபிக்க இந்த அபிஷேகம் உங்க மேல மூவ் ஆகட்டும். ரூபனை தாண்டி யோசேப்பினிடத்தில் வருமானால் உங்களுக்கும் அது தாண்டி வரும், உங்க பிள்ளைகளுக்கு அது தாண்டி வரும். கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்களை சாட்சியாய் நிறுத்தட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த அளவிற்கு எங்கள் தலையின் மேல் ஒரு பிளஸிங்க கர்த்தர் வைப்பீராக. சொல்லுங்க, கேளுங்க, அப்பா இயேசுவே, கிருபை 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 கிருபை. ஆமென். நம்மை அப்படி நடத்துவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்க சிறுமையா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட வசதி குறைவானவர்களா இருக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், நான் மட்டும் நல்லா இல்ல, என் பிள்ளைங்க மட்டும் நல்லா இல்ல, எல்லாரும் சொந்த வீட்டுல இருக்கிறாங்க, நான் மட்டும் அப்படி இல்ல, எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல, என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்ல படிப்பு, எனக்கு மட்டும் அப்படிப்பட்டது ஒண்ணும் இல்ல. நான் நம்புறேன், ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன். ஆமென். உங்களை முதன்மைப்படுத்துவார், உங்களை முதன்மைப்படுத்துவார். நம்பி ஆமோதிக்கிறவர்கள் கர்த்தர் உங்களை முதன்மைப்படுத்துவார். தடைகளை தாண்டி ஆண்டவர் முதன்மைப்படுத்துவார். உங்க வம்சத்தில் ஆண்டவர் முதன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு கிருபை நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன்னா, இந்த யோசேப்பிற்கு கொடுத்தது போல அவனுக்கு சட்டப்படி 2 மடங்கு ஆசீர்வாதம் வராது, சட்டப்படி சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்குரியதா அல்ல. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் அந்த வீட்டுல எல்லா பொறுப்புகளையும் பார்க்கிறதுனாலே இப்போ ஆண்டவருடைய கிருபை அந்த சேஷ்ட புத்திர பாகம் யோசேப்பினுடைய குடும்பத்திற்கு சொந்தமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின தேவன், என்னை சிருஷ்டித்த தேவன், எனக்கு தாண்டி வரப்பண்ணி என்னை போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 2 மடங்கு சொல்லுங்க, ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, 2 மடங்கு, 2 மடங்கு சேஷ்டபுத்திர பாகம். ஆமென். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இரட்டிப்பான பங்கு, அந்த இரட்டிப்பான பங்கு, இரட்டிப்பான பங்கை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா.
அதனால நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க போறாருன்னா ரெட்டிப்பான நன்மை. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். யாருக்கு முதல்ல ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைக்குது? யாருக்கு கிடைக்குது? யார் பொறுப்பை எடுத்துக்கிறாங்களோ, யார் பொறுப்பா வாழணும்னு நினைக்கிறாங்களோ, யார் எல்லாருக்கும் நான் தான் ஆண்டவர் எங்களுக்கு தலைமைத்துவமா வைக்கணும்னு நினைச்சு யார் அதற்காக முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் என்ன கொடுக்கிறாருன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நீங்க அளக்க அளக்க, நீங்க கையை திறக்க ஆமென், குறைஞ்ச அல்ல, கர்த்தர் இன்னும் நிறைவாய் உங்களுக்கு கர்த்தர் தர போறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்கணும், என் குடும்பத்தை நான் என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு வாயில வரவே மாட்டேங்குது. பாஸ்டர், நீங்க எல்லாம் இருக்கிறத பார்த்தா எப்படி தோணுதுன்னா, நன்றி இல்லாத ஜென்மங்க பாஸ்டர். அதெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் சொல்லிடுறீங்க. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கிறானே, என் கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கிறாளே, ஐயோ பாஸ்டர், நான் பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா கூட கொடுப்பேன், நான் அண்ணியனுக்கு கொடுத்தா கூட கொடுப்பேன், ஆனா என் கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் துரோகிங்களா இருக்காங்க பாஸ்டர், எல்லாம் பொறாமப்படுறவங்களா இருக்காங்க பாஸ்டர். இதெல்லாம் ஒரு காலம்தான். ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இது எல்லாம் சைலண்ட் ஆகும். ஆமென். இந்த வார்த்தை எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்து செய்யற அளவுக்கு இருந்தீங்கன்னா நீங்க மன வருத்தப்படுவீங்க. உங்க அண்ணன் தம்பிக்கு, உங்க கூட பிறந்தவங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒண்ணு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திரும்பி எதிர்பார்க்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. ஏன்னா கண்டிப்பா டைம் செய்ய மாட்டாங்க. அவங்க திரும்பி நீங்க எதிர்பார்க்கிற உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது கண்டிப்பா அவங்க செய்ய அவங்களுக்கு தோணாது, இல்ல சிலருக்கு இருக்காது. ஆனா கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைக்க கூடாது. நீங்க ஒன்ன செஞ்சுட்டு நீங்க ஒன்ன எதிர்பார்க்கிற இடத்துல வைக்க கூடாது. உங்களை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வைக்கணும், நீங்க செய்கிற இடத்துல மட்டும்தான் வைக்கணும். ஆனா உங்களுக்கு தர்றது எங்க தரணும்னா, கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும், ஏசப்பா உங்களை உயர்த்திட்டே இருக்கணும், நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஒருவேளை பணம் காசு கொடுக்கலன்னா கூட இன்னைக்கு குடும்பத்துல எங்க கூட பிறந்தவங்க 5 பேர், 4 பேர், 2 அக்கா 2 அண்ணன். ஆனா அத்தனை பேருக்கும் நான் தான் கடைசியா பிறந்தவன். எங்க மூத்த அக்கா எல்லாம் என்னை இடுப்புல வச்சு சுமந்திருக்காங்க. அப்போ இடையில ஒரு டைம் சொல்லும் போது சொன்னாங்க, பாரா மூத்த அக்கா அவனை இடுப்புல வச்சு சுமந்தாப்பா அவனை. அப்படி எங்க அண்ணன் எல்லாம் என்னை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு ஓடி இருக்கிறான், அப்படியே தோல்ல வச்சுட்டு. அவன் எங்க அண்ணன். அப்போ ஆனா அவங்க அத்தனை பேர் இருந்தாலும் இன்னைக்கு அத்தனை குடும்பத்திற்கும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா முதன்மையா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கா குடும்பத்துல என்னன்னா, சரி ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, பென்ஸ்ல ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, அண்ணன் குடும்பத்துல அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, என்னப்பா பண்ணலாமா, பண்ணிடலாமா. அப்போ அதுதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் இந்த ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பொறுப்புகளை எடுக்கக்கூடியவர்களாக, ஆமென், thank you Jesus, பொறுப்புகளை எடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை கிருபையாய் தலைமையில கைய வச்சு இந்த பிளஸிங் ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஆசைப்படுறவங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசப்பா, ஆமென், ரூபனிடத்திலிருந்து தாண்டி யோசேப்புக்கு போனது போல, ஆமென், thank you Jesus, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். நீர் வார்த்தையின்படியே, நாங்க வேற எதையும் தியானிக்கல ஆண்டவரே, உங்க வார்த்தையை நாங்க தியானிக்கிறோம், உங்க வார்த்தையை தான் தியானிக்கிறோம், அது அப்படியே நடக்கட்டும். ஸ்தோத்திரம், ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்றத குறித்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 4வது வசனம், அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவி ஆகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். ஆமென். அப்போ இரட்டிப்பான பங்கு முதலாவதாக யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, பொறுப்பை எடுக்கிறவர்களுக்கு இரட்டிப்பான பங்கு கிடைக்குது. நம்பர் 2, இரண்டாவதாக யாருக்கு 2 மடங்கு பங்கு கிடைக்குதுன்னா, நேசத்தை யார் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு 2 மடங்கு பங்கு கிடைக்குது. உங்க குடும்பத்திலேயே
ஆண்டவர் உங்களை நேசிக்கணும். நீங்க சுற்றி இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை நேசிக்கணும். கர்த்தருடைய நேசம் உங்க பேர்ல திரும்பிருச்சுன்னா, ஆண்டவருடைய அன்பு உங்க பேர்ல திரும்பிருச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் 2 பங்கை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன். இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். என்னன்னா, உம்முடைய நேசம் என்மேல் திரும்பட்டும். உங்க அன்பு என் மேல திரும்பட்டும் ஆண்டவரே. எனக்கு தெரியும், நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என் குடும்பத்துல இருக்கிற, என் வம்சத்துல இருக்கிற எல்லாரை விட எனக்கு 2 மடங்கு. இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் நேசிக்கிறதுனாலதான் கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு அதிகமாய் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நேசத்திற்குரியவர்களாய் மாற எனக்கு கிருபை தருகிறவர் கர்த்தர். ஆண்டவர் என்னை நேசிக்கிறவர். உம்முடைய அன்பு என்மேல் திரும்பட்டும் கர்த்தாவே, உம்முடைய அன்பு என்மேல் திரும்பட்டும். யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னை நேசிக்கிறவர், என்னை நேசிக்கிறவர், என் மேல் அன்பு கூறுகிறவர், என்னை எல்லாரும் வெறுத்தாலும் என்னை நேசிக்கிறதுனால் எனக்கு 2 மடங்கு கிருபையை எனக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அவரை நேசிக்கிறவர்களை அவர் நேசிக்கிறவர். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன், நானும் கனப்படுத்துவேன். அப்போ நம்ம 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கணும். அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, தாவீதை குறித்து ரொம்ப அழகா சொல்கிறது, அவன் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை வந்து நேசிக்கிற அளவுக்கு நீங்க அவரை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். உங்க வாயின் வார்த்தை தான் அவரை நேசத்துக்குள்ள கொண்டு வரும். நீங்க ஏசப்பாட்ட நிறைய பேசணும், நிறைய பேசணும். அவருடைய அன்பு மட்டும் உங்க மேல திரும்பிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு எத்தனை பங்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கொடுக்கிற பங்கு இல்ல, உங்களுக்கு ரெட்டிப்பான பங்கு. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அவன் நேசிக்கிறான். ஆனா பென்யமீனை அதிகமாய் நேசிக்கிறான். ஏன் அப்படின்னா, அவனுடைய சொந்த, அவனை பெத்தெடுத்த அம்மா அவனை பெத்தெடுத்தான. உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் 1 மடங்கு வச்சா பென்யமீனுக்கு மொத்தம் எத்தனை மடங்கு இருக்குன்னா 5 மடங்கு இருக்குது. உனக்கு மட்டும் ஏப்பா இப்படி? ஏன்னா நான் உன்னை என்ன பண்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அதனால இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய நேசத்திற்காக ஓடி ஓடி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களுடைய அன்பு கிடைச்சு எத்தனை நாள் அந்த அன்பு கிடைக்கும்? உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய அன்பின் நிமித்தமாய் நமக்கு ஒன்றும் கிடைக்காது, நஷ்டம் மட்டும்தான் வரும். நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அவங்களுடைய அன்பிற்காக ஓடுகிறது நமக்கு ஒரு பெரிய வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் எந்த மனுஷனுடைய அன்பிற்காக ஓடாதீங்க. நான் நம்புறேன், ஏசப்பாவுடைய அன்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சுனா போதும். உங்களுக்கு 2 மடங்கு பலனை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய மனுஷனுடைய அன்புக்காக ஏங்குனீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நேசிக்க வேணும்னு நினைக்க அவங்க தூரத்துல போவாங்க. அவங்க நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. எப்பவுமே அன்பிற்காக பிச்சை எடுக்கவே கூடாது. யாருமே எந்த மனுஷனிடத்திலுமே அன்பிற்காக பிச்சை எடுக்காதீங்க. நீங்க அன்பிற்காக பின்னாடியே போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அன்பை பெற்றுக்கொள்ள. உங்களை ஒருத்தங்க வெறுக்கிறாங்களா, நீங்க அவங்கள வெறுக்க வேண்டாம். ஆனா உங்க நேசத்திற்காக நீங்க போய் கையேந்து நிக்க வேண்டாம். அன்புன்றது தானா வரணும். அது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். அந்த மனுஷன் அன்பு செலுத்தலையா, என்ன அன்பு செலுத்துகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை நேசிப்பார், ஆனால் எனக்கு 2 மடங்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், தகப்பனே, தாயே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு படிப்பு ஒரு காரணமா இருக்க வேண்டாம். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வேற உங்களை அழகோ பர்சனாலிட்டியோ எதுவுமே ஆண்டவருக்கு வேண்டியதில்லை. அவருடைய அன்பு உங்க மேல இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லைனாலும் உங்களுக்கு 2 மடங்கு பதில், 2 மடங்கு பலன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் கர்த்தர் 2 மடங்கு பலனை கொடுக்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நேசம் மேல திரும்பட்டும் ஆண்டவரே. உங்க மேசைய மேல இந்த 100 நாள் ஜெபம் வெறுமையா போயிடக்கூடாது. நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு ஸ்பெஷலா தெரியணும். உங்க ஆண்டவருடைய அன்பு உங்க மேல ஸ்பெஷலா வரணும். கர்த்தர் உங்களை எல்லாரை விட நிறைய நேசிக்கணும். ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட இந்த 100 days ஜெபத்துல கலந்து கொள்றவங்க மேல ஆண்டவருடைய அன்பு திரும்புவதாக. கர்த்தருடைய அன்பு திரும்பட்டும், ஆண்டவருடைய அன்பு திரும்பட்டும். கைகளை உயர்த்தி, நானுமே நேசிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென்.
அவரை நேசிக்கிறவர்களை அவர் நேசிக்கிறார், அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துகிறார். சத்தமா எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே உங்க அன்பு எங்க மேல திரும்பட்டும்னு கேளுங்க. ஆமென். அந்தரங்கத்துல கொடுக்கிற வெகுமதி ராஜாவினுடைய கோபத்தை தனியா பண்ணுகிறது. அந்தரங்கத்துல கொடுக்கிற கிஃப்ட் ராஜாவினுடைய கோபத்தை தனியா பண்றது. நீங்க ஒரு இந்த 21 நாளைக்குள்ள ஒரு வரைமுறைக்குள்ள வாங்க. எதுக்குள்ள வாங்கன்னா, உங்க அன்பை உங்க நேசத்தை எப்படியாவது நான் என்ன பண்ணணும்னா நான் வாங்கணும். உங்க நேசத்தை, ஈசாய்க்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தாவீதை இயேசு ஆண்டவர் நேசிச்சார். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வனாந்தரத்துல இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் போது அவர் யாருக்கு ரொம்ப பிரியமா வாழ்ந்தாருன்னா ஏசப்பா ஆராதிச்சுட்டே இருந்தாரு. இப்போ ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குன்னா தாவீதுக்கு இருக்கு. வேற யுத்தம் தெரியாது, அங்க போய் நிக்கிற கத்தியை பிடிக்க தெரியாது, பட்டயத்தை பிடிக்க தெரியாது. ஆனா இந்த ஒரு அன்பு கோலியாத்தை ஜெயிக்க வச்சு தன் சகோதரரை பார்க்கலும் அவனுக்கு 2 மடங்கான அபிஷேகத்தை. கர்த்தர் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சார்னா பணம் தன்னை போல கடந்து வரும். ஆண்டவர் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சார்னா ஞானம் தன்னை போல கடந்து வரும். கர்த்தருடைய அன்புக்கு நீங்க பாத்திரமா மாறிட்டீங்கன்னா நான் நம்புறேன் எல்லா வாசல்களும் உங்களுக்கு திறக்காத அனைத்து வாசல்களும் உங்களுக்காய் கிருபையாய் திறக்கும், கிருபையாய் திறக்கும், கிருபையாய் திறக்கும். கர்த்தர் நேசிக்கிறாரா? உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லாரையுமே ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனா சிலரை மட்டும் ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார்னா ஸ்பெஷலா நேசிக்கிறார், ஸ்பெஷலா நேசிக்கிறார். யார? முதலாவது அவருடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனிடத்துல வரும்போது தகப்பனிடத்துல என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சொத்து உங்களுடைய எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனா உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும். நீங்க எவ்வளவு அன்புள்ளவர்னு எனக்கு தெரியும், எனக்கு வேலைக்காரனை நீங்க நிறைய பேர் நல்லா பார்த்துருக்கீங்க. அந்த அன்பு மட்டும் போதும்னு சொன்ன உடனே அந்த அன்பு அவன் வேலைக்காரனா கிடையாது, அந்த அன்பு அவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்க வைக்கப்பட்டு. அதனால நான் நம்புறேன் நீங்க ரொம்ப நிறைய டைம் ஆண்டவரோட செலவு பண்ண ஆரம்பிங்க. நிறைய ஆராதனை பாடல்களை பாடிட்டே இருங்க. உங்களுக்கு உங்க மேல யாருடைய அன்பு வரும்னா ஏசப்பாவுடைய அன்பு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்க தலை மேல 2 மடங்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஸ்பெஷலா இருப்பீங்க. உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 2 மடங்கு பலன். நம்பர் 1 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 விதமான அபிஷேகத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு இப்போ கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்பர் 1 யாருக்கு கர்த்தர் 2 மடங்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா, பொறுப்பை எடுக்கிறவர்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்களை கர்த்தர் உங்களை என்ன எப்படி வைக்க போறாருன்னா பொறுப்பு. கர்த்தர் எங்க போனாலும் உங்களை கர்த்தர் பொறுப்புகளை கர்த்தர் கையில கொடுக்க போறாரு. யோசேப்புனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. நீங்க அந்த இடத்துல பொறுப்புல தான் நீங்க இருப்பீங்க. உங்க கையில இருந்து பிரிச்சு கொடுப்பீங்க, உங்க கையில இருந்து கொடுப்பீங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்திற்கே கர்த்தர் உங்களை கலங்கர விளக்கா, உங்க குடும்பத்திற்கே உங்களை பொறுப்பாளியாய். ஆமென். ஆசைப்படுங்க, 2 மடங்கு அபிஷேகம் உங்களுக்கு வருது. நம்பர் 2 இரண்டாவது, ஏசப்பாவுடைய நேசத்திற்கு பாத்திரமா இருக்கிறவங்களுக்கு 2 மடங்கு அபிஷேகம் கிடைக்குது. நம்பர் 3 மூன்றாவது வேதத்துல இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு தேவ மனுஷன் யார் அப்படின்னா எலிசா. வேதம் சொல்லுகிறது, எலியாவினிடத்திலே இருந்த ஆவி இந்த மனுஷனுக்கு எப்படி கிடைச்சிச்சாமா? 2 மடங்கு கிடைச்சிருச்சு. எப்படி இவனுக்கு 2 மடங்கு? இந்த 2 மடங்கு எதற்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் தான் இருக்குது. என்ன ரூல்ஸ்னா, நீ அரிதான காரியத்தை கேட்டாய், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். ஆனா நீ பரவாயில்ல, அரிதான காரியத்தை கேட்டா பரவாயில்ல. என்ன அப்படின்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால், நீ என்னை பார்த்தா அந்த அபிஷேகம் உனக்கு என்ன கிடைக்கும்னா ரெட்டிப்பாக கிடைக்கும். ஆனா இது அவரை எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்க்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமானதல்ல. கர்த்தர் என்ன அங்க போக சொல்றாரு, கர்த்தர் என்ன இங்க போக சொல்றாரு. கடைசியில இவங்க எங்க வந்தாங்கன்னா யோர்தானுக்கு வந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்து என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அடுத்து அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றார்.
கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அவர்கள் அக்கறைப்பட்ட பின் எலிசாவை நோக்கி, இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவா யாரை கொண்டு போறாருன்னா எலிசாவை கொண்டு போறாரு ஆண்டவர். அப்போ கடைசியா வந்த இடம் எங்க அப்படின்னா யோர்தான். இப்போ இந்த யோர்தானிலிருந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படுற, இப்பதான் அவர் 2 மடங்கு அபிஷேகத்தை அவர் வாங்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த யோர்தானுடைய அக்கறைக்கு போவதற்கு எலியாவுக்கு வந்து ஒரு அற்புதம் தேவைப்படுது. அவர் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சுதான் அக்கறை 2 பேரும் அந்த ஆற்றுக்கு அக்கறைப்படுறாங்க. எலிசாவும் அங்க போயிட்டாரு. இப்போ உண்மையா நிறைய பேரு, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், அதுல ஒரு 50 பேரு இந்த ஆற்றுக்கு இந்த பக்கத்துல நிக்கிறாங்க. யாருமே உள்ள வர்றதுக்கு முயற்சி எடுக்கல. ஏன்னா நிறைய பேருக்கு தைரியம் இல்ல, நிறைய பேருக்கு விசுவாசம் இல்ல. ஆனா இந்த எலிசா மட்டும் ஒரு முடிவெடுத்தாரு. எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா நான் நிலையான ஒரு பின்பற்றுதல், நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நான் ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறேன். என்ன வந்தாலும் நான் அதுல என்னவா இருப்பேன்னா, நான் உறுதியா நான் நிற்பேன். இந்த விசுவாசத்துல நான் உறுதியா நிற்பேன். அப்படின்னா இந்த யோர்தானுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் வராது. யோர்தான் நதியோட இஸ்ரவேலுடைய எல்லை முடிஞ்சிருச்சு. யோர்தானுக்கு அக்கறைப்பட்டாங்கன்னா அந்நிய நாடு தான் போகணும். திரும்பி இவர் இந்த எலியா யோர்தானை கடக்கிறதுக்கே ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, எலிசா யோர்தானை கடக்கிறதுக்கு என்ன வேணும்? அற்புதம் வேணும். ஒருவேளை பார்க்கலன்னா, ஒருவேளை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா நான் திரும்பி எப்படி வருவேன்? இது எதையுமே அவர் நினைக்கல. அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நின்னது ஒண்ணே, நான் எடுத்த தீர்மானத்துல, நான் எடுத்த விசுவாசத்துல கடைசி வரைக்கும் என்னவா இருப்பேன்னா, நான் உறுதியா நான் நிற்பேன். அதுல நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இந்த உறுதி வேதம் சொல்லுகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய சரீரத்திலிருந்து விழுந்த அந்த சால்வை எடுத்து அந்த யோர்தானை அடிக்கும் போது அந்த யோர்தான் 2ஆக பிரிந்து அவனை ஆச்சரியத்தோட பார்த்தார்கள். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எலியாவினுடைய கடைசி அற்புதம் எலிசாவினுடைய முதல் அற்புதமாய் மாறினது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் 2 மடங்கு அதிசயத்தை செய்ய போறாரு. 2 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போறாரு. என்ன நடந்தாலும் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தையில உறுதியா இருங்க. அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா இருங்க. ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். அந்த பரிசுத்தத்துல உறுதியாய் நான் நிற்போம். ஆமென். அந்த ஜெப வாழ்க்கையில உறுதியாய் நிற்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த உறுதி இருக்குல்ல, அந்த உறுதி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் 79வது நாள் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும். உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும். ஆமென். ஃபர்ஸ்ட் ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். ஒரு 3 விதமான அபிஷேகம். ஃபர்ஸ்ட் அறிவிக்கிற அபிஷேகம், 2வது சூழ்நிலையை மாற்றுகிற அபிஷேகம், 3வது ஆசாரிய அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல் கர்த்தர் வைப்பார். நம்பர் 3, அடுத்து ஒரு 3 நமக்கு ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் எப்ப தருவார்னா, 1 பொறுப்புகளை எடுக்க ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். நம்பர் 2, 2வது நேசிக்கிறவர்களுக்கு 2 மடங்கு அதிசயத்தை கர்த்தர் தருவார். நம்பர் 3, 3வது உறுதியாய் நிற்பவர்களுக்கு 2 மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு 2 மடங்கு இரட்டத்தனையாய் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக. ஆமென். உங்க எல்லாரையும் ஜெபத்திற்குள்ள நடத்த விரும்புறேன். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஜெபத்துல நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். என் தலையை நிமிர பண்ணுகிறவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம், நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நடத்தினவர் என்னை நடத்த போகிறார், நடத்த போகிறார். எனக்கு 2 மடங்கு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, விசுவாசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் வெட்கத்திற்கு பதிலாக, உன் வெட்கத்திற்கு பதிலாக நான் உனக்கு 2 பலன், 2 பலன், 2 பலன். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நமக்கு 2 பதில் கொடுக்கிற கர்த்தர், 2 மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நாம் நம்புறேன், நமக்கு எல்லாரை காட்டிலும் கர்த்தர் 2 மடங்கு நமக்கு தரப்போறார்.
நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம். நீங்க சொல்லலாம், நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு கிடைச்சா போதும், பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு லாபம் கிடைச்சா போதும், இல்லனா நான் செஞ்சதுக்கு எனக்கு கிடைச்சா போதும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இல்ல, நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா அந்த வெட்கத்திற்கு பதில் கொடுக்கிறவர் கிடையாது, வெட்கத்துக்கு மட்டும் பதில் கொடுக்கிறவர் கிடையாது. என்ன பண்றவர் அப்படின்னா, அதற்கு 2 மடங்காய் கொடுக்கிற கர்த்தர். அப்படின்னா ஒண்ணு, நம்ம படுற கஷ்டம் கொஞ்சம், ஆனா ஆண்டவர் நமக்கு தர்றது எவ்வளவு தெரியுமா? அதான் உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாருக்காக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு தெரியல. இன்னைக்கு இப்ப நீங்க கடந்து போற பாதை ரொம்ப நீங்க கஷ்டப்படலாம், ரொம்ப கஷ்டப்படலாம். யாருக்கும் இல்லாத கஷ்டம் உங்களுக்கு வரலாம், யாருக்கும் இல்லாத அவமானம் உங்களுக்கு வரலாம், யாருக்கும் இல்லாத வெட்கம் உங்களுக்கு வரலாம். ஆனா நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இதற்கு ஏதாவது கொஞ்சம் எனக்கு பதில் கொடுத்தா கூட போதும், நான் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க பட்ட கஷ்டத்திற்கு 2 மடங்கு உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர், நீங்க கேட்டு வேதத்துல கேட்டு பாருங்க, எத்தனை கஷ்டப்பட்டாங்களோ கஷ்டப்பட்டதற்கு கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் தந்தார். இன்னைக்கு நீங்க படுகிற கஷ்டம் உங்களுக்கு மறக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க படுகிற கஷ்டம் வீணா போகாது. கர்த்தர் சொல்கிறார், இதற்கு பதில் அல்ல, இதற்கு 2 மடங்கு பதில் உனக்கு தருவேன். ஆமென். ஒரு 10 minutes நான் உங்களை ஜெபம் பண்ணி அனுப்புறதுக்கு நான் விருப்பப்படுறேன். இன்னைக்கு கொடுத்த செய்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் உங்களை புரிய வச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்குள்ள பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அதுல 3 விதமான அபிஷேகம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அறிவிக்கிற அபிஷேகம். என்ன அபிஷேகம்? அறிவிக்கிற அபிஷேகம். அது எங்க ஆரம்பிக்குது? என் நாவிலே, என் வாயின் வார்த்தைகளிலே. அப்படி ஒரு ஸ்பிரிட்டை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போறாரு. உங்க வாயை திறந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க பேசுவீங்க. பேசுகிற இடத்துல சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், நொறுங்குண்டவருடைய காயம் கட்டுது. ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆமென், இருதயம் நொறுங்குண்டவருடைய காயங்களை கட்ட, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க, கட்டுண்டவருடைய கட்டுகளை அவிழ்க்க எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சிறுமைப்பட்டவர்களை சுவிசேஷத்தை சொல்லணுமாமா. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருதயம் நொறுங்குண்டவருடைய காயத்தை கட்டணுமாமா. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கணும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்க்கணும். இதெல்லாம் எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஆனா உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன் அப்படின்னா, இப்ப என் வாயில கர்த்தர் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாரு, அறிவிக்கிற வார்த்தை. இப்போ இந்த பலிபீடத்திலிருந்து நான் அறிவிக்கும் போது நிறைய பேர் சாட்சி சொல்ல. இன்னைக்கு இப்போ இந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி ஒரு சாட்சி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமா கண்ணீரோட சர்ச்சுக்கு வராங்க. வீட்டுல அவங்களுடைய சகோதரனுக்கு கொஞ்சம் பிசினஸ்ல நஷ்டமாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. வீட்டுல மனநலமா பாதிக்கப்பட்ட மாதிரி வீட்டிலேயே இருந்துட்டாரு. இவருடைய கணவனார் ஏதோ ஒரு சத்தம் போடுறதுனால இவங்களுக்கு வருத்தம் தாங்க முடியாம தன்னுடைய தம்பியை திட்டாங்க. நீ எதுக்கு இப்படி வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற, நீ எந்திரிச்சு வேலைக்கு எங்கேயாவது போக வேண்டியதானே. திட்டின உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாகி வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு. எதுவுமே எடுத்துட்டு போல, பணம், ட்ரெஸ், போனு எதுவுமே எடுத்துட்டு போகாம அப்படியே போயிட்டாரு. இதற்கு இவங்க வீட்டில் இருக்கிற மொத்த பேர் இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் அப்படின்னு போலீஸ் இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தா உயிரோடு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஜீவனோட இருக்கிறாரு என்னன்னு தெரியல. என்னென்னமோ ட்ரை பண்ணி எங்கெங்கமோ போய் அவர் போன இடத்துல எல்லாம் தேடினாங்க. எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஆள் கிடைக்கல. இந்த 100 days ஜெபத்துல ஆரம்பிக்கும் போது கண்ணீரோட ஆரம்பிச்சு சொன்னாங்க, இந்த 100 நாள் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயாவது என் தம்பி என் கண்ணுக்கு தெரிஞ்சா போதும் பாஸ்டர், அவ்வளவுதான், அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவன் இறந்துட்டானோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது, நான் ஒருத்தனை கொண்டுட்டனோன்னு பயமா, அப்படியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இவங்க வேற டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா அற்புதம் செய்வார். சோ இன்றைக்கு இந்த நாள்ல இன்னைக்கு அவங்க போன் பண்ணி, தம்பி வந்துட்டான், கர்த்தர் கொண்டு வந்துட்டான், ஆண்டவர் கிருபையாய் அற்புதத்தை. அப்போ ஆமென். நான் இந்த ஜெபத்தை இந்த 79வது நாள் ஜெபத்தை சாட்சியோட தான் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பிரேயர்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சாட்சி. அப்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. என்ன அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, காயங்களை கட்டுகிற அபிஷேகம். நொறுங்குண்டவர்களுடைய காயத்தை, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குற, கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்து. இது எனக்கு மட்டுமா? இல்ல, எல்லாருக்கும். சிஸ்டர், பிரதர், உங்க வீட்டுல இந்த 100 நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கட்டணும். உங்க பிள்ளைகளை கட்டணும், குடும்பத்தை கட்டணும். உங்க வார்த்தைக்கு அப்படிப்பட்ட மரியாதையை தருவோம்.
ஹalleluya. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க எல்லாரும். இதுக்கு ஆசைப்படுறீங்களா? இந்த அபிஷேகம் இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 61வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வச்ச 3 அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினுடைய முதல் அபிஷேகம் ஆமென் எதுல? நாவில அபிஷேகம். ஆமென். ஜெபம் பண்ணலாமா அந்த ஒரு விஷயத்திற்காக? ஆமென். ஏசாயா அவனுடைய நாவை தொட்டது மாதிரி உங்க நாவை கர்த்தர் தொட போறாரு. ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah, 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 thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. எசப்பா எசப்பா அந்த மாதிரி ஒரு மகிமை எங்க தலை மேல வைங்க ஆண்டவரே. அவ அறிவிக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பீராக, கர்த்தர் வைப்பீராக, கர்த்தர் வைப்பீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரிய கிருபையை கர்த்தர் தருவீராக. ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் மேல இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற இரண்டாவது அபிஷேகம் என்னன்னா அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ற அபிஷேகம். சூழ்நிலைகளை என்ன அபிஷேகம்? சூழ்நிலைகளை மாற்றுகிற அபிஷேகம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு நோயாளியை நீங்க பார்க்க போன உடனே அங்க இருக்கிற சோகம் என்ன பண்ணணும்? மாறணும். அங்க இருக்கிற அவிசுவாசம் போனோம். அங்க யாராவது நொந்து போய் உட்கார்ந்து இருக்காங்கன்னா நீங்க உள்ள போன உடனே ஒரு ஒரு அத சொல்லுவாங்க ஒரு வைப் அப்படின்னு வாங்கல. நீங்க போன உடனே அது அப்படி நடக்கணும். யாரா வந்துட்டு போனா இப்படி, யாரா வந்துட்டு போனா அப்படின்னு. நிறைய பேர் டல்லா இருக்கிறவங்க, ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிறவங்க நமக்கு போன் பண்ணி 2 நிமிஷம் பேசின உடனே சிஸ்டர் என்ன சிஸ்டர் உங்கள்ட்ட பேசினாலே ஆவி அப்படியே உயிர்ப்பிக்குது. உங்களை பார்த்து பிரதர் நீங்க 2 நிமிஷம் பேசினாலே எனக்கு என்னமோ பாருங்க இன்னைக்கு வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு நினைச்சேன், செத்துடலாம்னு நினைச்சேன். பட் உங்கள்ட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்ற தைரியம் வந்துச்சு. இது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பாரு. ஹalleluya. இப்ப ஜெபிக்கலாமா? அப்போ இந்த சூழ்நிலையை மாற்றுகிற அபிஷேகம். அதுக்கு ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த வல்லமைக்காக ஜெபம் பண்ண ராதா ரியாகாதா நாம நடக்கணும் நடக்கணும். இது வெறும் வார்த்தையா எடுக்காதீங்க, இது வெறும் வார்த்தையா எடுக்காதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. பிரதர் இந்த அபிஷேகத்திற்காக, சிஸ்டர் இந்த அபிஷேகத்திற்காக முழு பலத்தோட ஆன்லைன்ல இருக்கிற தகப்பன் தாய் பிரதர்ஸ் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. அப்பா அந்த அபிஷேகத்தை எங்கள் மேல் வைக்கிறவர், அபிஷேகத்தை எங்கள் மேல் வைக்கிறவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus. மூன்றாவதாக நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் நம்ம மேல வச்சுக்கிற அபிஷேகம் என்னன்னா ஆசாரிய அபிஷேகம், மேய்ப்பனுக்குரிய அபிஷேகம். அப்படின்னா என்னன்னா வழி நடத்துகிற அபிஷேகம், அப்படியே முன்னாடி நின்று லீட் பண்ற அபிஷேகம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள், நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்களின் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஹalleluya, ஆமென். இனி என்ன மட்டும் பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, என்ன மட்டும் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன உங்களை பார்த்து சொல்லுவாங்க. நீங்க ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது நீங்க ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்கும்போது உங்களை பார்த்தோன்னு கேட்கணும், நீங்க பாஸ்டரா பாஸ்டர் அம்மாவான்னு கேட்கணும், நீங்க ஊழியக்காரரா ஊழியக்கார அம்மாவான்னு கேட்கணும், நீங்க எங்க ஊழியம் செய்றீங்கன்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படும், அது வழி நடத்துகிற வழி. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அந்த கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். ஹalleluya. சோ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 3 பாட்டை கர்த்தர் சொன்னாரு. என்னன்னா உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையான பதில் வரும். அப்படின்னா வேதத்துல 2 மடங்கு பலனை பெற்றுக்கொண்ட 3 பேரை குறிச்சு நம்ம தியானிச்சோம். நம்பர் 1, முதலாவதாக யோசேப்பு அப்படின்ற ஒரு மனுஷனை குறிச்சு வாசிச்சோம். கொஞ்சம் அப்படியே பக்கத்துல வாங்கலாம், அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே ஜெபம் பண்றவங்களுக்கு பக்கத்துல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிச்ச இரட்டத்தனையான ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திர பாகம் ரூபனுக்குரியது. ரூபன் அவருக்குரியது யாருக்கு போச்சு அப்படின்னா யோசேப்பனுடைய குடும்பத்திற்கு போச்சு. ஏன் யோசேப்பனுடைய குடும்பத்திற்கு போச்சு அப்படின்னு சொன்னா அப்போ நியாய ஸ்தானத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா மூத்த பிள்ளைக்கு ஆமா சேஷ்டபுத்திர பாகம் அவருக்கு தான் 2 பாகம், அவருக்கு தான் ரெட்டிப்பானது.
ஆனா அது யாருக்கு போச்சுன்னா யோசேப்பு. ஏன் அப்படின்னா தன்னுடைய குடும்ப மொத்த பொறுப்பையும் யார் கையில எடுத்தான்னா யோசேப்பு கையில எடுத்தான். அவருடைய குடும்பத்தை மட்டும் நடத்தல, அந்த ஏரியாவையே நடத்தினாரு. அது ஏரியாவை மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிக்டையே நடத்தினாரு. அது மட்டும் இல்ல, உலகத்தையே நடத்துற அளவு யோசேப்புனுடைய கையிலிருந்து தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க மற்றவங்கள்ட்ட எதிர்பார்த்து இருக்கிற காலங்கள் தாண்டி நீங்க பொறுப்பெடுக்கிற ஒரு காலம் கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஹல்லேலூயா. நீங்க சகோதரர்கள் எல்லாம் எனக்கு செய்யல, அவன் நினைச்சிருந்தா எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாமே, இவன் நினைச்சிருந்தா எனக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாமே, இவன் இவ்வளவு இருந்து எனக்கு கொடுக்கல, என் பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு ஒரு 50,000 கொடுக்க கூடாதா, என் வீடு கட்டுறதுக்கு ஒரு 50,000 தரக்கூடாதா, எனக்கு இந்த மாதிரி சேர்த்து விடுறதுக்கு ஒரு 50,000 தரதா, இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. கேட்கல, எதிர்பார்க்கவே கூடாது. நீங்க இனி ஜபிக்கணும். என்ன ஜபிக்கணும்னா, அவன் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் 50,000 தரணும், அவன் வீடு கட்டும் போது நான் 1,00,000 தரணும். ஆமென். அந்த மனுஷன் ஏதாவது ஒண்ணு செய்ய, என்னுடைய கூட பிறந்தவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கையில இருந்து நான் கேட்கல, நான் வாங்க கூடாது. என்ன கல்யாணத்துக்கு வந்து மொய்யெல்லாம் வைக்க வேண்டாம். நான் கொடுத்த மோதிரத்தை அவங்க திரும்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிறைய பேர் அந்த பிளானோட தான் மோதிரமே போடுறது, அந்த பிளானோட தான் நிறைய போடுறது. அதனால தான் மொய்யே எழுதுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன், அப்படி வேண்டாம். தைரியம் என்ன தெரியுமா, உங்க கல்யாண கார்டுக்கு கீழே எங்களுக்கு கிஃப்டும் மொய்யும் வேணான்னு எழுதணும். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இதுதான் ஆபிரகாம். நான் அந்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு வர மாட்டாரா? கண்டிப்பா கொண்டு வருவார். அப்போ இந்த யோசேப்பினுடைய அபிஷேகம் எல்லாருக்கும், பிள்ளை பிறந்தது கடைசி பிள்ளை தான். ஆனா சகோதரர்களை பார்த்து நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உங்களை எல்லாரையும் நானு சொல்லுங்க நல்ல பத்திரமா பாத்துக்குவேன். பத்திரம் யார? எந்த சகோதரர்ல? தன்னை குழியில போட்ட சகோதரர்ல, தன்னை வித்து போட்ட சகோதரர்ல, தான் சாகாமலேயே துணியை கிழிச்சு ஆட்டினுடைய ரத்தத்தை தோய்த்து அப்பாட்ட கொண்டு போய் உன் பிள்ளை செத்து போயிருச்சுன்னு சொன்ன அந்த சகோதரர்களை சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் உங்களை நல்லா பாத்துக்குவேன். ஆமென். ஃபர்ஸ்ட் ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் தர போறாரு. நீங்க இன்னைக்கு பொறுப்பு எடுக்கிறதுக்கு ரெடியா? உங்களுக்கு ரெண்டு மடங்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக யாருக்கு ஆண்டவர் ரெண்டு மடங்கு பதில் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, யாருக்கு? ரெண்டாவது வந்து வேற யாருக்கு? அதுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னேன். அன்னாளுக்கு வந்து தன்னுடைய கணவனார் அவர் நேசித்தபடினால் அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாராமா? 2 மடங்கு கொடுத்தாராமா. அப்போ யாருக்கு 2 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய அன்பிற்கு பாத்திரமாய். மூத்த குமாரனுக்கு 1 பங்கு தான். மகனே எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடைய. ஆனா அவனுடைய இளைய குமாரனுக்கு 2. ஏன்னா ஏற்கனவே ஒன்னு தொலைச்சிட்டான். அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தொலைச்சதுக்காக உனக்கு ட்ரெஸ்ஸை தரமாட்டேன்னு சொல்லல, அவருக்கு இன்னொரு ட்ரெஸ் அவங்க தகப்பனார் கொடுத்தார், பாதரட்சி அவனுக்கு கொடுத்தார். அதனால நம்ம ஆண்டவருடைய அன்புக்கு நீங்க பாத்திரமா மாறுங்க. ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்க. ஏசப்பாவுடைய அன்பு உங்க மேல திரும்பிருச்சுன்னா நீங்க 2 மடங்கு அதிசயத்தை பெற்றுக்கொள்வது. நம்பர் 3, மூன்றாவதாக யாருக்கு 2 மடங்கு அபிஷேகம்? எலிசாவுக்கு. எப்படி அவருக்கு கிடைச்சிச்சு? யோர்தான்ங்கிறது பெரிய டார்கெட். யோர்தானை பிளக்கிறதுக்கு, யோர்தானை கடக்கிறதுக்கு எலிசாவுக்கே ஒரு அற்புதம் தேவைப்பட்டுச்சு. யோர்தானுக்கு அந்த கரைக்கு போறதுக்கு எலியாவுக்கே அற்புதம் தேவைப்பட்டுச்சு. அப்ப எலிசாவுக்கு அது பெரிய சவால். போயிட்டு திரும்பி வருவோமா இல்ல என்ன பண்ணுவோம் தெரியாது. ஆனா துணிஞ்சு, விசுவாசத்துல துணிஞ்சு, வைராக்கியத்துல துணிஞ்சு, எடுத்து வச்ச தீர்மானத்துல துணிஞ்சு, நான் எடுக்கப்படும் போது நீ கண்டால், என்ன பார்த்தா உனக்கு 2 மடங்கு கிடைக்கும். எஸ், நான் வரேன், நான் பார்ப்பேன். நீங்க தீர்மானத்துல உறுதியா நிற்கும் போது கர்த்தர் 2 மடங்கு ஆமென் சொல்லு. எல்லாருடைய தலையின் மேல கரத்தை வச்சு ஆமென். ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தருகிறவர், இப்பொழுதே தருகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்போ வெட்கத்திற்கு பதிலாக உனக்கு 2 மடங்கு பதிலை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இப்பொழுது அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இந்த 79வது நாள் வரைக்கும் உங்க தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. எங்களை நடத்தினதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளையும் ஆண்டவரே, திருச்சபையில இருக்கிற மக்கள், ஆன்லைன்ல லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல் தங்குவதாக
தங்குவதாகப்பா. உங்க கிருபையினால் நீர் மூடிக்கொள்ளுவீராக. ஐயா, ஜெப குறிப்போட நிற்கிற பிள்ளைகளுக்காய் நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் தரப்புல நிக்கிறேன். ஆண்டவரே, சாட்சிகளை நீங்கள் எழுப்பிட்டே இருக்கிறீங்கப்பா. ஆனா எங்களுக்கு ஒரு சாட்சி போதாது, இத்தனை சாட்சி போதாது. இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு ஜெபித்த ஒவ்வொரு வரையும் சாட்சியாய் நீர் நிறுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில்